ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் மற்றும் மேனாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களிடம் அரசியல் ஆய்வாளராக உதவியாளராக இருந்த பொன்ராஜ் அவர்கள். சார் வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் அமெரிக்கா போயிருக்கிறாங்க. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் லண்டன் போயிருக்கிறாங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்க. இந்த ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் வெளிநாடு போயிருக்கிறாங்க. இந்த முதலமைச்சர் போயிருக்கிறாரு, ஏதோ அமைச்சரவை மாற்றம் வந்தோன்னே இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான பேசுபொருள் இருக்குது. முதலீடுகளை ஈர்ப்பாரா, என்ன முதலீட்டாளர்கள் என்னென்ன கொண்டு வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஒரு பேசுபொருளாக இருக்குது. அந்த பக்கம் இவர் லண்டன் போகிறப்ப ஒரு ஆக்ஸ்போர்டில் போய் இவர் என்ன படிக்க போகிறாங்க, என்ன பர்பஸ்க்காக போகிறாரு, வந்ததுக்கப்புறம் தலைவர் பதவி இவர்கிட்ட இருக்குமா, வேறு யாரும் தலைவர் பதவியை கைப்பற்றிடுவாங்களா, இவர் போகின்ற இந்த இடைவெளி காலத்தில் பாஜகவை யார் வழிநடத்துவா, தமிழ்நாட்டு பாஜகவை அவர் லண்டன்லேருந்தே வழி நடத்துவாருங்கிறாங்க. இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக எப்படி பார்க்குறீங்க? முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா சென்றிருப்பது முதலீடுகளை ஈர்ப்பதற்காக என்று அவர் தெளிவாக அவர் கிளம்பும் போது விமான நிலையத்தில் வைத்து இதுவரை 9 லட்சம் கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கிட்டத்தட்ட 780க்கு மேல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது. அதில் 9 லட்சம் கோடி அளவிற்கு முதலீடு தமிழகத்திலே ஈர்த்திருக்கிறோம், இனிமேலும் ஈர்க்க இருக்கிறோம் என்ற அளவில் அவர் அமெரிக்காவுக்கு சென்று பல்வேறு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் மற்றும் பல்வேறு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மற்றும் எலன் மாஸ்க் போன்ற மிக பெரும் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பார்ப்பதற்காக முதல்வர் அவர்கள் செல்கிறார்கள். அதாவது தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் முதலீடு வேண்டும், முதலீடின் மூலமாக தமிழகம் 1 ட்ரில்லியன் எக்கனாமியை 2030 அந்த இலக்கை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தமிழகத்திற்கு முதலீட்டை ஈர்த்து வேலைவாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் தனது பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த பக்கம் அண்ணாமலை என்பவர் தனக்கு எது இல்லையோ அதை பெறுவதற்காக ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி சென்று 3 மாதம் ஒரு ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராமில் கலந்து கொண்டு தனக்கு இல்லாததை பெறுவதற்கு அவர் செல்கிறார். நாட்டுக்கு இல்லாததை பெறுவதற்கு முதல்வர் செல்கிறார். ஒருவர் தனக்கு இல்லாததை பெறுவதற்கு தனிப்பட்ட முறையில் தனக்கு அதை பெற்றுக்கொள்வதற்காக அவர் லண்டன் செல்கிறார். இதுதான் வித்தியாசம். இப்போ முதல்வர் செல்வது தமிழ்நாட்டுக்கு நன்மை, தமிழ்நாட்டிற்கு வளர்ச்சி, தமிழ்நாட்டிற்கு வேலை வாய்ப்பு, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் முன்னேறுவதற்கான அடிப்படை, இதையெல்லாம் ஈர்ப்பதற்காக முதல்வரது பயணம் பயன்படுகிறது. அண்ணாமலை அவர்களது பயணம் தனக்கு எது இல்லையோ அதை படித்து பெற்றுக்கொள்வதற்கு அவரது பயணம் தனக்கான சுயநல பயணமாக அது அமைந்திருக்கிறது. அவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டு வித்தியாசம் கேட்டீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதே வித்தியாசமா தெரியுது. இல்லை, இப்போ பாஜக மாநில தலைவர் அங்கிருந்தே வழிநடத்துவேங்கிறாரா, இல்லை இங்கே யாராவது அடுத்த தலைவர்களை உருவாக்குவாங்களா? ஏற்கனவே அவர் புதிய தலைவர் வருவார்னு எதிர்பார்க்கப்பட்டது. தமிழிசை பேர் அடிப்பட்டது, வானதி சீனிவாசன் பேர் சொன்னாங்க, நயினார் நாகேந்திரன் அவர்கள் வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க. இல்லை யாரோ வெளியே இருந்து புதுசாக கொண்டு வருவாங்க. நிறைய அந்த மாதிரி உரையாடல்கள் 2-3 வாரத்துக்கு முன்பே போயிருச்சு. அது ஒன்றும் புதுசு இல்லை. இப்போ இவர் போகின்ற இந்த நேரத்தில் கூட ஏடிஎம்கேவுடன் பயங்கரமான சண்டை, தற்கூரி, ஒரு மாதிரியான கொஞ்சம் ஒரு ரசக்குறைவான வார்த்தைகளில் 2 பேருமே மோதிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ போகும்போது கூட ஏடிஎம்கேவுடன் சண்டை போட்டு தான் போயிருக்கிறார். இப்போ இந்த நிலையில் இவர் எப்படி லண்டன்ல இருந்தே இவர் வழிநடத்துவாரா, அறிக்கைகள் விடுவாரா, அங்கேருந்தே ஏடிஎம்கேவுடன் சண்டை போடுவாரா, என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்? ராஜினாமா லெட்டர்லாம் ஆல்ரெடி கொடுத்துட்டாரு, இல்லை பாஜக வாங்கி வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் சொல்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க இவரது இந்த பயணமே ஒரு மூடி மறைக்கப்பட்ட ஒரு உண்மையாகத்தான் தெரிகிறது. ஏன்னா இது இவர் போறது சேவனிங் குருகுல் ஃபெல்லோஷிப் அட் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. அதாவது சேவனிங் குருகுல் ஃபெல்லோஷிப் ஒன்லி மிட் கேரியர் ப்ரொஃபஷனல்ஸ்க்காக, இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய மிட் கேரியர் ப்ரொஃபஷனல்ஸ்க்காக நடத்தப்படக்கூடிய ஒரு லீடர்ஷிப் ப்ரோக்ராம். அவங்களுக்கான ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்ல அவங்கள டெவலப்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய லெவலுக்கு அவர்களை உயர்த்துவதற்கு இந்த நடத்தப்படக்கூடிய இது ஒரு ப்ரோக்ராம். இதுல ஏதோ இவரோட ஒரு 15 நபர்களை தனியாக செலக்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு பொய் இங்கு பரப்பப்படுகிறது. இது அப்படியெல்லாம் கிடையாது. அது உண்மை இல்லையா? உண்மை கிடையாது. அது உண்மை கிடையாது.
இவரை செலக்ட் எல்லாம் பண்ணல. அதாவது வந்து நீங்க அப்ளை பண்ணணும் ஃபர்ஸ்ட், யூ டு அப்ளை. இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்க அப்ளை பண்ணணும். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து காம்படிட்டிவ். இது வந்து ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும், அதுக்கு வந்து ஒரு எஸ்ஸை எழுதி அனுப்பணும், ப்ரொஃபஷனல் சிவி அட்டாச் பண்ணணும், நீங்கள் யார் என்னன்றதை உங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ரெஃபரன்சஸ் கொடுக்கணும், சில நேரங்களில் இன்டர்வியூ நடத்துவாங்க. இதெல்லாம் வைத்து தான் செலெக்ஷனே நடக்கும். இந்த ப்ராசஸ் நடக்கும். இவர் திடீர்னு தேடி, இவர் ஒரு முக்கியமான லீடர் அதனால தேடி ஆக்ஸ்போர்டாக கூப்பிட்டுக்கிட்டது என்று சொல்வது முற்றிலும் போய். இவர் அப்ளை பண்ணியிருக்காரு. அப்ளை பண்ணி அந்த ப்ராசஸில் ஒரு 15 பேரோட இவரையும் சேர்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. ஸோ இதுதான் ஆக்ஸ்போர்டாவும் செலக்ட் பண்ணுவாங்க அவங்களா. அது எப்படி செலக்ட் பண்ணும்? இது ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிட் கேரியர் ப்ரொஃபஷனல்ஸ்க்காக லீடர்ஷிப் ஸ்கில்ல, அதாவது தலைமை பண்புக்குரிய தகுதியை வளர்த்து கொள்வதற்கு யாருக்கெல்லாம் அது தேவையோ அவர்களுக்கு ஒரு தலைமை பண்புக்கான தகுதியை வளர்த்து கொள்வதற்கு அதுக்கான ஒரு ட்ரைனிங், அந்த அகடமிக் லேர்னிங் வேணும், ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஒரு நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி. உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான இந்த லீடர்ஷிப் ப்ரோக்ராம் படிக்க வர்றவங்களுக்கு என்னென்ன கேப்பபிலிட்டி இருக்குது, அவங்களோட நெட்வொர்க் பண்ணும்பொழுது அவங்களுக்குரிய நாலேஜை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், நம்ம நாலேஜை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம். இதுதான ஒரு வாய்ப்பு, நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அது மட்டும் இல்லாமல் குளோபல் எக்ஸ்போசர், அதாவது உலகம் எப்படி போயிட்டுருக்கு, நீ எங்கே போயிட்டுருக்க அதை புரிஞ்சுக்கோ. லீடர்ஷிப்னா என்ன, ஒரு தலைமை பண்புக்குரிய தகுதி என்ன, இப்போ குளோபலாக எக்ஸ்போசர் உனக்கு வேணும். இது யாருக்கெல்லாம் வேணுமோ அவர்களெல்லாம் இந்த ப்ரோக்ராமுக்கு போகலாம், அப்ளை பண்ணி போகலாம். அப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இவர் அப்ளை பண்ணியிருக்கணும். இல்லைன்னா அப்ளை பண்ணுன்னு சொல்லி இவரால் யாரால வற்புறுத்தப்பட்டு நீ அப்ளை பண்ணி போ, உனக்கு இதெல்லாம் இல்லை, ஒரு தலைமை பண்புக்குரிய தகுதி இல்லை, ஒரு குளோபல் எக்ஸ்போசர் கிடையாது, ஒரு இன்டலெக்சுவல் கேப்பபிலிட்டி இல்லை, உனக்கு வந்து ஒரு நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸ் இல்லை. ஏன்னா உன் கட்சிக்குள்ளேயே ஒரு நெட்வொர்க்கிங் ஸ்கில் கிடையாது, உன் கூட்டணிக்குள்ளேயே ஒரு நெட்வொர்க்கிங் ஸ்கில் கிடையாது, ஒரு இணைந்து செல்லக்கூடிய, ஒரு இணைந்து பணியாற்றக்கூடிய டீம் ஸ்பிரிட் உங்கள்கிட்ட இல்லை. ஸோ இதெல்லாம் போய் கற்றுக்கோ என்று யாரோ சொல்லியிருக்கிறார்கள், சொல்லி அப்ளை பண்ணி சொல்லியிருக்காங்க. அது மூலமாக தான் அப்ளை பண்ணியிருக்காரு ஒழிய இவரை செலக்ட் பண்ணி இதை வந்து கூப்பிட்டு நடத்துறதெல்லாம் வந்து அதுக்குன்னு ஒரு கிரைட்டீரியா இருக்குங்க. இந்த சீவனிங் இந்த குருகுல் ஃபெல்லோஷிப்புக்கு கிரைட்டீரியா ஃபாலோ பண்ணுவான். அதெல்லாம் பைபாஸ் எல்லாம் பண்ண முடியாது. அவனாக போய் செலக்ட் பண்ணி கொடுக்குறான்லாம் கிடையாது. இதில் யாருக்கு இல்லையோ அவர்கள் இதில் போய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அனுப்பியிருக்காங்க. ஏன்னா இது ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸ், அதாவது இதுக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்குது. என்னென்னா 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். என்ன எக்ஸ்பீரியன்ஸு? எந்த ஃபீல்டில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ரிலவெண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நீ ஐபிஎஸ்சில் ஜாயின் பண்ணது 2011, ஐபிஎஸ் விட்டு வெளியே வந்தது 2019. இடையில எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? 19, 21. ஸோ கிட்டத்தட்ட 9 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. இதில் 2 வருஷம் ட்ரைனிங், 1 வருஷம் ட்ரைனிங்கில் முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இதில் 20,000 கேஸ் போட்டேன், 20,000 புத்தகம் படித்தேன், 2 லட்சம் கேஸ் போட்டேன்னு ஓலா கதைகள் விட்டு கொண்டிருந்த ஒரு நபரை, உனக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லைப்பா, தலைமை பண்புக்கேற்ற ஒரு தகுதி இல்லை, லீடர்னா should have a vision, leader should have a passion to transform the vision into mission, leader should have a courage in taking decision, leader should practice transparency in each and every action, leader should work with integrity and succeed with integrity, leader should defeat the problem and succeed. இத்தனை குவாலிட்டி கொண்டு வந்தால் லீடர்ஷிப்பு. அப்போ இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி உனக்கு இல்லை, நீ போய் இந்த மாதிரி சேவனிங் குருகுல் ஃபெல்லோஷிப்னு ஒன்று நடக்குது, ஆக்ஸ்போர்ட் அப்ளை பண்ணுன்னு சொல்லி யாரோ சொல்லியிருக்காங்க, மண்டபத்தில் யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க. அதுக்கு இவர் அப்ளை பண்ணியிருக்காரு. அப்ளை பண்ணி போய் செலக்ட் ஆகியிருக்கார். ஏன்னா ப்ராப்ளம் என்னென்னா, பிஜேபி ஒரு தனிப்பெரும்பான்மை கட்சியாக வந்து தமிழ்நாட்டில் ஒரு 10 சீட்டு 12 சீட்டு ஏடிஎம்கேயோட சேர்ந்தா வந்துரும்னு பொய்யா நம்பிக்கிட்டு இருந்த மோடி அமித்ஷாவையும் நானே வந்துடுவேன் 25 சீட்டு என்று சொல்லி நம்ப வைத்து ஏமாற்றி அவர்களை இன்றைக்கு நடுத்தரவில் நிற்க வைத்து சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷையும் நம்பி நிற்க வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஆர்டினரி ஒரு ஐபிஎஸ் படித்த ஒரு பையனை நம்பி ஏமாந்த ஒரு சோனகிரிகளாக பிரைம் மினிஸ்டரும் அமித்ஷாவும் போய் விட்டார்களே என்று யாரோ மண்டபத்தில் எழுதி கொடுத்து போய் படிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் அவர் போயிருக்காரு. எனவே வாழ்த்துக்கள். எப்பயாவது போய் ஒரு லீடர்ஷிப்னா என்ன, ஒரு கொலாபரேட்டிவ் ஸ்பிரிட்னா என்ன, குளோபல் எக்ஸ்போசர்னா என்ன,
தமிழ்நாட்டு அரசியலே தெரியல, தமிழ்நாட்டினுடைய வரலாறு தெரியல, தமிழ்நாட்டினுடைய கல்ச்சர் என்னன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கப்பா. உலகம் எப்படி போயிட்டு இருக்கு, வேர்ல்டு என்ன லெவலுக்கு போயிட்டு இருக்கு. திரும்பி தமிழ்நாட்டுக்கு வந்து திரும்பி மத அரசியல் பண்ணாத, திரும்பி ஜாதி அரசியல் பண்ணாத, திரும்பி வந்து இந்த ஒரு நெட்வொர்க்கிங்னா என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து புரிந்து கொண்டு ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்தி அதன் மூலமாக தொடர்பை உருவாக்கி அந்த தொடர்பின் மூலமாக தன் growth ஆஃப் பொட்டன்ஷியல் growth ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸை உருவாக்கு. ஒரு கோலை நீ அச்சீவ் பண்ணு, உன்னுடைய நாட்டை டெவலப் பண்ணு, உன்னுடைய கட்சியை டெவலப் பண்ணு. இதெல்லாம் உனக்கு இல்லை, இதெல்லாம் போய் கற்றுக்கிட்டு வா என்று சொல்லி, இதெல்லாம் போய் நீ கற்றுக்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஏன்னா ஐபிஎஸ்லையுமே அரைகுறை 9 வருஷம், அதில் வந்து இவர் வந்து எஸ்பி ரேங்க் வர்றதுக்குள்ளேயே ரிசைன்மெண்ட் ஓடியாந்தாச்சு. சரிங்களா? அதுக்கு மேலே போகலை, எஸ்பிக்கு மேலே போகலை இங்கே. ஸோ போலீஸ்லேயும் அரைகுறை எக்ஸ்பீரியன்ஸு, பாலிடிக்ஸ்லேயும் அரைகுறை எக்ஸ்பீரியன்ஸு. வந்த உடனே தலைவர் பதவி, வந்த உடனே Z+ செக்யூரிட்டி. அப்போ தலைக்கு மேலே ஏறி நிற்கிது ஆணவம், அகம்பாவம், அகங்காரம். இது வந்து யாரையுமே மதிக்காத ஒரு தன்மை. ஒரு லீடர்ஷிப்புக்குரிய தன்மை என்ன, லீடர்ஷிப்பினுடைய குவாலிட்டி என்ன, அந்த குவாலிட்டியெல்லாம் இல்லை உனக்கு. அட்லீஸ்ட் ஒரு 3 மாதமாவது போய் கற்றுட்டு வா என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். இதிலும் திருந்தவில்லை என்று சொன்னால் அவர் தமிழ்நாட்டில இருந்து இப்ப லண்டன் கொஞ்ச நாள் போன்னு விரட்டி விட்ட மாதிரி கட்சி தலைமையா அனுப்பியிருக்குன்னு பாக்குறீங்க. ஆமா, இப்ப யாரோ சொல்லித்தானே, நீங்க தனியா செலக்ட் எல்லாம் பண்ணல. யாராவது நீங்க அவர் தகுதிக்கும் இல்ல, அவங்க இப்ப ப்ரொஜெக்ட் பண்றது அவருடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஆக்ஸ்போர்டு போயிருக்காருங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆனா நீங்க எதிர்மறையா அதுக்கு முற்றிலும் நேரு எதிர்வாரத்துல சொல்றீங்க. இல்ல, நான் எதிர்மறையா சொல்லல சார். இது ப்ராசஸ் அதான் சார். அது சீவனிங் ஃபெலோஷிப்புக்கு நீங்க போகலாம், ஜீவா நீங்க அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு அந்த 7 வருஷம் மீடியால எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். 7 வருஷம் இது ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், பப்ளிக் பாலிசியில ஒர்க் பண்ணி இருந்திருக்கணும். இது வரைக்கும் அண்ணாமலை பப்ளிக் பாலிசியை உருவாக்குறதுல ஒர்க் பண்ணியிருக்காரா? கவர்மெண்ட்ல ஐபிஎஸ்ஸா ஒர்க் பண்ணியிருக்காரு, பிசினஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காரா? அவருடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பிசினஸ் பண்றாங்க, இவர் பிசினஸ் பண்ணியிருக்காரா? அப்ப பப்ளிக் பாலிசியில ஒர்க் பண்ணிருக்கணும், கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிருக்கணும், இல்ல பிசினஸ்ல இருக்கணும். கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிருக்க ஒரு தகுதி இருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன், அதை மறுக்கல. ஆனால் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கா அப்படின்னா லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லை என்பதுதான் இங்கே நிச்சயம். அப்ப யாருக்கு எது இல்லையோ அதை கற்றுக்கொள்வதில் தவறு இல்லை. அதனால லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லை, நீ போய் கத்துக்கோ, நீ உனக்கு ஃபியூச்சர் இருக்கு, நீ வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு நீ போகணும், எனவே வந்து நீ அதை போய் கத்துக்கிட்டு வான்னு சொல்லி யாரோ வந்து சொல்லி அதுக்கு அப்ரூவலும் கொடுத்து நீ போப்பான்னு அனுப்பியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு ஒழிய இது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இவரை செலக்ட் பண்ணிச்சு. இவர் மிகப்பெரிய லீடர்ஷிப் இருக்கவனை போய் எதுக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணணும்? லீடர்ஷிப் ஸ்கில் இருக்கவனுக்கு, குளோபல் எக்ஸ்போசர் இருக்கவனுக்கு எதுக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணணும்? சொல்லுங்க பார்ப்போம். எப்படி செலக்ட் பண்ணணும்? ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க எதுக்கு அங்க போகணும்? அப்ப இதெல்லாம் வந்து ஒரு அரசியல்ல ஒரு இது ஒரு கட்சியினுடைய தலைவரா ஆயிட்ட உடனே ஏதோ இவரால் தான் எல்லாம் நடக்குது என்று சில நம்பக்கூடிய சில சங்கிகளுக்கு இது வேணா ஆர்கசத்தை உருவாக்கவே ஒழிய மற்றபடி வேற எதுவும் தெரியல. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அட்லீஸ்ட் அண்ணாமலை வந்து ஒரு பாலிடிக்ஸ்ல ஒரு தலைவருக்கேற்ற ஒரு தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும், தலைமை பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த தலைமை பண்புகளோடு சேர்ந்து ஒரு குளோபல் எக்ஸ்போசர் அவுட்லுக் வேணும். அந்த குளோபல் எக்ஸ்போசர் அவுட்லுக் இருந்தா பிஜேபியில இருக்க முடியாது. குளோபல் எக்ஸ்போசர் அவுட்லுக் இருந்துச்சுன்னா இங்க பிஜேபியில இருக்க முடியாது உண்மையா இருந்தா. இப்ப இந்த நிலையில் அமெரிக்காவுக்கு முதலமைச்சர் போயிருக்கிறாரு, அவர் வெளிநாட்டுகளுக்கு முதலீடுகள் ஈர்க்க போகிறார். அப்படிங்கிறப்ப எதிர்த்து கட்சி தரப்பினர் அதிமுக உட்பட சில கட்சியில் சொல்றது, இவர் எங்க முதலீடுகளை எதுக்கு ஈர்க்க போறாருங்கிறாங்க. என்னென்ன முதலீடுகளை ஈர்த்தார்னு இதுவரை வெள்ளை அறிக்கை, எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு வெள்ளை அறிக்கை இவர் வெளியிடணும். ஏன் வெள்ளை அறிக்கை வெளியிட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற விமர்சனத்தை எதிர்கட்சிகள் வைக்கிறாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் மாநாடு நடக்கும் பொழுதும் எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் எந்தெந்த கம்பெனியோட போட்டிருக்காங்க என்ற டீட்டெயில் வந்து கொடுத்துட்டு தானே இருக்காங்க. ப்ரெஸ் ரிலீஸ் வருது, எந்தெந்த கம்பெனியோட வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது, எவ்வளவு ஒட்டுமொத்த இன்வெஸ்ட்மெண்ட் தொகை, எவ்வளவு, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும், இவங்களுக்கு என்ன செய்ய போறாங்க, என்ன சலுகை கொடுக்குறாங்க, எல்லாமே வந்து
ப்ரெஸ் ரிலீஸாக வருது. அதனுடைய தமிழக அரசுடைய வெப்சைட்ல அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் கவுன்சிலுடைய அதனுடைய வெப்சைட்ல வந்து தெளிவாக இருக்கே. இதுக்கு மேல என்ன வெள்ளை அறிக்கை வேணும்? ஆக்சுவலா என்ன நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இதுவரை 9 லட்சம் கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் MOU சைன் பண்ணியிருக்கேன்னு தமிழ்நாடு அரசு சொல்லி இருக்கிறது. ஆனா 9 லட்சம் கோடியில எவ்வளவு வந்திருக்கிறது என்று பார்த்தால் அது வந்து ஒரு 50% வந்திருந்தாலே பெரிய விஷயம். 50% வந்திருக்காது. ஒரு 25% தான் இன்ஃப்ளோ வந்திருக்கும். அந்த 9 லட்சம் கோடி மொத்தமா வந்திருக்கும் அப்படின்னா அது வந்து இனிமே அது எந்த அளவுக்கு வந்து நமது அதிகாரிகள் அதை வந்து ரியலைஸ் பண்றாங்க, எந்த அளவுக்கு அதிகாரிகள் வந்து அதை கேட்ச் பண்ணி அதை கன்வெர்ட் பண்றாங்க, அந்த ரேஷியோவை அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி ரியலைசபிளா மாத்துறாங்கன்ற திறமையை பொறுத்து தான் அந்த 9 லட்சம் கோடி வந்து மாறும். இதுல இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே வந்து வருடந்தோறும் கிட்டத்தட்ட $80 பில்லியன் தான் இன்வெஸ்ட்மெண்டாவே வருது. ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே $80 பில்லியன் தான் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா ஃபாரின் டைரக்ட் ரெமிட்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட $100 பில்லியன் வருது. $100 பில்லியன், ஒரு பில்லியன் வந்து 8400 கோடி. அப்ப $100 பில்லியன் 8,40,000 கோடி ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே 8,40,000 கோடி தான் வருடத்திற்கு இன்வெஸ்ட்மெண்ட்டா NRI ஃபாரின் டைரக்ட் ரெமிட்டன்ஸா வருது. அதுல 80% தான் வந்து இன்வெஸ்ட்மெண்டா FDI வருது. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்டா ஒன்லி 80% தான் வருது. அப்ப 80% அப்படின்னா நீங்க எவ்வளவு ஆச்சுன்னு பாத்துக்கோங்க. நீங்க வந்து கிட்டத்தட்ட வந்து 100 பில்லியன்ல வந்து 80 பில்லியன் தான் வருது அப்படின்னா கிட்டத்தட்ட 64 கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி 6.5 லட்சம் கோடி தான் வருது இந்தியாவுக்கே, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே. அப்ப தமிழகத்தினுடைய கன்வெர்டபிள் ரேஷியோ அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா 9 லட்சம் கோடியில அரௌண்ட் 2 lakh crore 2 to 3 lakh crore வந்துருந்துச்சுனாலே பெரிய விஷயம். இதுக்கு மேல இது பத்தாது. இது வந்து இந்த 9 லட்சம் கோடியை நம்ம ஃபுல்லா 100% நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அதிகாரிகள் உழைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அமைச்சகங்கள் எல்லா அமைச்சகங்களும் ஒன்னா சேர்ந்து உழைக்கணும். அது மட்டும் இல்லாமல் முதல்வரும் சேர்ந்து உழைக்கணும். அதனாலதான் முதல்வரும் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டரும் ஃபினான்ஸ் மினிஸ்டரும் இதுல வந்து தீவிரமாக இறங்கி இதை வந்து தொடர்ந்து அவர்கள் வெளியிட்டு வருகிறார்கள். நான் வந்து 2011 ஜெயலலிதா அவர்களுக்கு பிளான் பண்ணி தரும் பொழுது 2013 இருந்து 2023க்குள்ள 15 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வரணும் கொண்டு வந்தா தான் தமிழகத்தை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹப்பா மாற்ற முடியும். தமிழகத்தினுடைய பெர் கேபிட்டா இன்கம்த்தை 4 லட்சமா உருவாக்க முடியும் என்ற மிகப்பெரும் திட்டத்தை வந்து நான் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நான் வரைந்து கொடுத்தேன். அப்ப இன்னைக்கு நம்மளுடைய பெர் கேபிட்டா இன்கம் 2.25 லட்சம் கோடி, 2.25 லட்சம் ரூபா பெர் கேபிட்டா இன்கம். நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பொட்டன்ஷியல் 9 லட்சம் தான் இன்னைக்கு இது வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்கோம் இன்வெஸ்ட்மெண்ட் பொட்டன்ஷியல். ஆனா அதை கன்வெர்ட் பண்றது வந்து எவ்வளவு சக்சஸ் ரேட்ன்றதை பொறுத்து தான் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமா வரும். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து தமிழக அரசு மனதில் வைக்க வேண்டும் என்ன சொன்னா, எந்த செக்டார்ல இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா வருதோ எந்த செக்டார்ல வேலை வாய்ப்பு அதிகமாக உருவாக்க முடியுமோ அந்த செக்டார்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்தால் நமக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக உருவாகும், பெர் கேபிட்டா இன்கமும் கூடும். அது எதுல கூடும் அப்படின்னா மெஷின் டூல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இந்த ஃபர்ஸ்ட் இந்த மெஷின் டூல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படின்னா 1 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல 117 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். மெஷின் டூல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த செக்டார்ல. அடுத்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டார், அக்ரிகல்ச்சர் அக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் செக்டார்ல இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கோடி முதலீட்டுல 50ல இருந்து 60 பேருக்கு வேலை வாய்ப்பா கொடுக்க முடியும். டெக்ஸ்டைல் செக்டார்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 20ல இருந்து 25 பேருக்கு வேலை வாய்ப்பு 1 கோடி முதலீட்டுல கொண்டாட முடியும். ஐடி அண்ட் ஐடி எனேபிள்டு சர்வீசஸ்ல நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தீங்க அப்படின்னா 1 கோடி முதலீட்டுல 10ல இருந்து 17 பேருக்கு வேலை வாய்ப்பு தர முடியும். அப்ப ஆட்டோமொபைல் செக்டார்ல வந்தீங்கன்னா இன்னைக்கு இண்டஸ்ட்ரி 4.0 அச்சீவ் பண்ணிருச்சு. அதனால வந்து ஆட்டோமேஷன் தான் அதிகமா இருக்கு. அதுல வரும் பொழுது வேலை வாய்ப்பினுடைய பொட்டன்ஷியல் குறையும். அப்ப வந்து அதிகமான பேருக்கு வேலை வாய்ப்பு தர முடியாது. எனவே வந்து முதல்வர் அவர்கள் எந்த துறையில, அதாவது எல்லா துறையிலும் நம்மளுக்கு வேணும், இந்த துறை தான் வேணும் இந்த துறை வேணாம் என்று அல்ல, நம்மளுக்கு வந்து ஆட்டோமேஷன் துறையிலேயே வேணும், ஆட்டோமொபைல்ல வேணும், எனர்ஜியில வேணும், ஹைட்ரஜன் எக்கானமியில நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும். அடுத்து ஃபியூயல் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்றதுல இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும்.
பயோஃபியல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும், அக்ரிகல்ச்சர் ஃபுட் ப்ராசஸிங்ல இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும், டெக்ஸ்டைல்ல வரணும், அப்பேரல் இண்டஸ்ட்ரியில வரணும், அப்பேரல் பார்க்கு உருவாக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அப்புறம் ஃபவுண்டரி ஹப்பு, ஒரு ஃபவுண்டரி ஹப்பு கோயம்புத்தூருக்கு கொண்டு வரணும். இந்த ஃபவுண்டரி ஹப்பு கொண்டு வந்தா கிட்டத்தட்ட வந்து ஒரு $3 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் வரணும் அதுக்கு மட்டும், ஃபவுண்டரி ஹப்புக்கு மட்டும். அடுத்து செமிகண்டக்டர் ஹப்பு இந்தியாவுக்கு அதுவும் தமிழகத்திற்கு கொண்டு வரணும். செமிகண்டக்டர் ஹப்பு கொண்டு வரலாம், அடுத்து ஃபவுண்டரி ஹப்பு கொண்டு வரலாம், இதே மாதிரி அப்பேரல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஹப்பு கொண்டு வரணும். இதெல்லாம் வரும்போது ஃபுட் ப்ராசஸிங்க்கு ஒரு ஹப்பு கொண்டு வரணும், ஒரு பார்க் கொண்டு வரணும். அப்போ இது எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரி 5.0ல நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்தோம்னா வேலை வாய்ப்பு அதிகமான பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். கிட்டத்தட்ட 2 கோடி பேருக்கு தமிழகத்துல வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும். அந்த நிலை ஏற்படுவதற்கு முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும், எடுப்பார் என்று நம்புகிறேன். இப்போ எலன் மாஸ்கெல்லாம் சந்திக்க போறாருன்னா கண்டிப்பா நமக்கு ஒரு நம்பிக்கை வரும், அப்படிதானே? நம்பிக்கையோட இருக்கலாம். கண்டிப்பா நீங்க எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளா இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரா இருக்கட்டும், இல்ல வந்து ஸ்பேஸா இருக்கட்டும், ஏரோஸ்பேஸா இருக்கட்டும், அப்புறம் வந்து இன்டர்நெட் அண்டு இன்டர்நெட் செக்மெண்டா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே எலன் மாஸ்க் வந்து ஹீஸ் இன் அட்வான்ஸ்டு பொசிஷன்ல இருக்கார். கண்டிப்பா இத்தனை செக்டார்லையும் எலன் மாஸ்கை வந்து நம்மளால அட்ராக்ட் பண்ணி தமிழகத்தை டெஸ்டினேஷனா உருவாக்கி காமிக்க முடியும். காண்பித்தால் கண்டிப்பாக வந்து சென்னை மட்டுமல்ல, தூத்துக்குடி, மதுரை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடார், ஒசூர், சேலம், கோயம்புத்தூருடைய ஏரோஸ்பேஸ் காரிடார், இப்படி பல்வேறு காரிடார்ஸ்ல நம்ம வந்து தொழிலை பெருக்க முடியும், தொழிலை உயர்த்த முடியும். சேலம், நம்ம டெல்டா மாவட்டங்கள்ல அக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் கொண்டு வருவதன் மூலமாக டெல்டா மாவட்டம் மற்றும் விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களை நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பை, விவசாயத்துறையில வேலை வாய்ப்பை உருவாக்கி தர முடியும். விவசாயிகளுக்கான ஒரு நம்பிக்கையை நம்ம உருவாக்கி தர முடியும். இத்தனையும் பாசிபிலிட்டி இருக்கு. கண்டிப்பா ரொம்ப முக்கியமான விஷயத்த உங்களுடைய அனுபவத்திலிருந்து பதிவு செஞ்சீங்க. ஏன்னா ஒரு வெளிநாட்டு முதலீடு அப்படிங்கிறத ஒரு அரசியல்வாதியாக பலரும் நியாயப்படுத்தலாம், விமர்சிக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த டெக்னாலஜி தெரிந்தவர், அந்த அனுபவம் வாய்ந்தவர் என்கின்ற அடிப்படையில் ஒரு மாநிலத்திற்கான முதலீடு என்றால் என்ன, அது உள்ளே வருவது என்றால் என்ன, எதன் அடிப்படையில் உள்ளே வரும், அப்படி வந்தால் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன துறை பூமாக இருக்குது, எதுக்கெல்லாம் வந்தால் வாய்ப்பாக இருக்குது, அதற்கு முதலமைச்சர் யாரையெல்லாம் போய் சந்திக்கிறார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஒரு பொலிட்டிக்கலாக இல்லாமல் டெக்னிக்கலாக இதுதான் ஃபேக்ட் அப்படிங்கிறத ரொம்ப மக்களுக்கு ரொம்ப நுட்பமான புள்ளிகளை எடுத்து சொல்லி நம்ம இளைஞர்களுக்கு நம்பிக்கை தரும் விதமாகவும் சொன்னீங்க. பாஜக தலைவருடைய ஆக்ஸ்போர்ட் படிப்பினுடைய ரகசியம், அதற்கு எப்படியெல்லாம் போகலாம், அது குறித்து உருவப்படுத்துகின்ற அந்த பிம்பங்களையும் போகிற போக்கில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அனுபவ அறிவிலிருந்தும் தொடர்புகளில் இருந்தும் அதை ஒரு குண்டூசியால் குத்தி உடைச்சி விட்டீங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த 2 பயணங்கள், அதற்கு பின்னால் உள்ள நலன்கள், தமிழ்நாட்டு நலன்கள், பொருளாதாரம், இது எல்லாவற்றையும் தொட்டு பேசியதுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி ஜீவா, வாழ்த்துக்கள்.